ஸ்டெல்லாக்கு தெரியாது வசந்தி. அப்போ ஸ்டெல்லாக்கும் அவன் அண்ணனுக்கும் என்னைக்குமே இந்த விஷயத்த தெரியாம பாத்துக்கணும். அனு ஓய் குரல் கேட்டாலே சிரிப்பா வருது. லூசு லைன்ல இருக்கிறியா? ஹலோ அனு. இருக்கீங்க. ஏம்மா சிரிப்பை பத்தியில நம்மகிட்ட என்னைக்காவது இப்படி சிரிச்சிருப்பானு? அவன் என்னையும் சிரிச்சிட்டு போறான். நீ பிள்ளைய கொண்டு போய் கடத்து. அடடா நீ ஒரு பார்வை பார்த்தாய், அழகாய் தான் ஒரு புன்னகை பூத்தாய், அடி நெஞ்சில் ஒரு மின்னல் வெட்டியது. அனு நம்ம அங்கனக்கா தூக்கம் வரலன்னா அதான் வா மக்களே அம்மாட்ட வந்து பாடு. மனம் ஏங்கதே மீண்டும் மனம் ஏங்கதே. அனு அனு எலும்புமா, இட்டி எலும்பு. அனு அங்கேருந்து எல்லாரும் வரவில்ல, நான் அத்தை கூட இப்போவே போகிறேன். நீ வீடு வாசல்லாம் தூத்துட்டு முத்தத்தையும் தொளிச்சு போட்டுருன்னு. இப்போமே வாம போகிறா? ஆமாம்மா, அத்தையை கொஞ்சம் பூ கிடக்குனவ, அதை பறித்து கொடுத்துட்டு அங்கேருந்து வாராவில் சமையல்லாம் பண்ணணும். சரிம்மா. அனு போயிட்டு வரமாக்கா, எதையும் நினச்சி கவலைப்படாதன்னு. சரி தே. இனி கவலைப்பட என்ன இருக்கு? இன்னைக்கு பேசி முடிக்க போறோம், அடுத்து ஒரு மாசத்துல கல்யாணம். அடுத்த நானு இந்த பிள்ளை எப்படிலாம் இருந்திருக்கும் உங்களுக்கு. கெட்டி மேலும் கொட்டிட்ட மனப்பண்ணை தட்டு தாலி கட்டி நான் மாப்பிள்ளை. அனு நாங்க இனி கிளம்பியோம். நீ அந்த டாக்டருக்கு போன் பண்ணி நல்லா பேசுன. இது இல்லைக்க, முந்தி வாரகேசி வீட்டை பேசும்போது நானும் இப்படிதாங்க எங்க அம்மா எங்க அப்பாவும் எப்பண்டா வெளியே போக ஃபோன் பேசலான் இருக்கோம். அதான் சொன்னேன். ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிருக்கா, அதை எல்லாருக்கும் சொல்லி கொடு. என்ன லட்சுமி அக்கா? பெரிய வளர்த்தி நீ படம் காட்டிட்டு இருக்கிறியா? வா சின்ன பொண்ணு. மைனியா வாங்க. இளவரசி இங்க ஓடி போக வேண்டாம், பெருத்து ஓடி போவோம். வா. ஏன் மைனியா? புஷ்பா காயில நமக்கு ஊத்துட்டு இருக்காவ. இப்போ நம்ம போனோம்னா எங்க என்ன அதுன்னு கேட்பாவ. அதான் பெருத்து ஓடி போயிடுவோம். எங்க யாங்க நிக்கிறியா? போண்டாமா? வாயை மூடிட்டு நாங்க எப்படி போறோமோ அதே மாதிரி பெருத்தால நட. எங்க போமா? போவான். அதுக்கு எதுக்கு முட்டு போட்டு நிக்க? லட்சுமி அக்கா விலுமே நடக்க சொன்னாவளக்க, அதான் வாங்க. எதுக்குதான் இப்படி பல்ல காட்டிட்டு திரியாள்வல? எங்க பாட்டி கேக்க புக்கரி. ஏன் சுந்தி இப்படி இருக்கிறீங்க? பண்ணி அந்த பார்த்தா சிரிப்பா வருவங்க. இக்க நான் வியானு ஒன்னும் பண்ணலக்க, லட்சுமி அக்கா தான் என்னைய மாதிரி நடன்னு சொன்னாவ. அப்பதானுக்கு உங்க ஹைட்டுக்கு வர முடியும். நீங்களும் இப்ப சிரிக்க தானே செஞ்சிய? இல்ல லட்சுமி, லட்சுமி, ஏ லட்சுமி, சும்மா இருங்க. இளவரசிக்கு காலையில ஒரே சிரிப்பா இருக்கு. தூரமா இன்னைக்கு அனுக்கு பேசி முடிக்க. சின்ன பொண்ணு பேசி முடிச்சிட்டு போட்டு அதுக்கு பிறகு எல்லார்ட்டையும் சொல்லிக்கிடலாம். இப்போ காட்டை கழிச்சிட்டு கிடக்காத. ஏங்க பேசி முடிக்கிறது நல்ல விஷயம் தானே, சந்தோஷமா சொல்லுவோம். சொல்லாண்டானா கேளாம். என்னதுக்கு?
இங்க வா சின்ன பொண்ணு. இளவரசி அக்கா, என்கிட்ட யாரும் சொல்லக்கூடாதுன்னு அக்கா சொல்லியாவ. ஐயா அப்படிலாம் இல்லைம்மா. பரவாயில்லக்கா, நீங்கள் வெளியே போறீல்ல, அனு ஒத்தையில் வீட்டில் இருப்பா, அதான் துணைக்கு இருக்கலாமான்னு கேட்க தான் கேட்டேன். தங்கமான மனசி. இளவரசி அக்கா, வர லேட்டாகுன்னா சொல்லுங்க அக்கா. காலையில் இட்லி வச்சுருக்கேன், அனுக்கு கொண்டு கொடுத்துருவேன். தங்கமான மனசி. இளவரசி அக்கா, நீங்கள் திரும்பி வர எத்தனை மணி ஆகும்னு சொல்லுங்க அக்கா. இதில் வேலைக்கு விட்டுட்டு பிள்ளை எடுத்துட்டு அங்கே போய் இருக்கேன். சும்மா உச்சி வச்சுருந்தாத. அவன் எங்கே போகிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்காண்டி கேட்டுட்டு இருக்கா இவா. ஏக்க பாத்திமாக்கா அப்படி ஊரெல்லாம் சொல்லி கொட்டடிக்க ஆள் கிடையாது. எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு போனால் அந்த பிள்ளையை பார்த்துக்கிடுவாவில்ல. வேண்டாம், சொன்னா கேளு. ஏக்க பக்கத்தில் ஒரு ஆள் இப்படி இருக்குது எவ்வளோ நல்லது தெரியுமா? இளவரசி அக்கா. ஏக்க அனுக்கு இன்னைக்கு பேசி முடிக்க வரவுக்கு, அதான் நாங்களாம் போகிறோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷங்க. சரி, எவ்வளோ நாள் தள்ளி தள்ளியே போயிட்டு பத்தியிலாக்க. ஆமாம்மா, அதான் இன்னைக்கு பேசி முடிக்கலான் இருக்கோம். ஓ சரிக்கா, சரி சரி. ஏக்கு பேசும்போது நகையெல்லாம் முதல்ல பேசிடுங்கண்ணே. நகைலாம் ஏற்கனவே 50 பவுன் தான் போடுவோன்னு சொல்லிட்டோம்மா. இன்னைக்கு நாள் குறிக்க தான் போகிறோம். கடவுளே நல்லபடியாக முடியணும். இதில் நின்றுடுங்க. என் பிள்ளை எடுத்துகிட்டு வந்தா அங்கே கொஞ்ச நேரம் இருப்போம்ல. ஆ சரிம்மா, எடுத்துட்டு வா. பாவம், இவியில போய் சந்தேகப்பட்டுட்டீல. ஏக்க பொரியலுக்கு இனி நான் பார்த்துக்கிடியே. ஆ சரிம்மா. தங்கமான மனுஷி. எல்லாரும் எங்கம்மா போறியா? தூரமா? எங்க அண்ணே தோட்டத்துக்கு போறேன் புஷ்பாக்க. கொஞ்சம் பூ கிடக்குனாவல, பறிக்க போட்டு வரணும். பூ பறிக்க போறியா? மோளுக்கு பேசி முடிக்க போறதெல்லாம் சொன்னாவ. ஆ என்னம்மா? அந்த மாப்பிளைட்ல 50 பொண்ணுக்கு சரின்னு சொல்லிட்டாங்களா? அப்படியே போங்க, பிள்ளை நான் பாத்துக்கிறேன். அட கள்ள நாய, பிள்ளையை தூக்க போன கேப்ல பொருளி பேசிட்டு வந்துட்டால. எத்தனை வாட்டி சொன்னேன் மாடா, சொல்லாத நீ. ஏனி அவள அங்க போய் சொல்லுவாங்க. அவள என்ன பிளான் போட போறாங்களோ? சாரிக்கு, இனி நான் யார்ட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன். நீங்கள் வேணா வேற ஏதாவது ரகசியம் என்கிட்ட சொல்லி பாருங்களா. ஹலோ சுமதியா, விஷயம் தெரியுமா? இளவரசி அம்மாவுக்கு பேசி முடிக்காம. யாருக்கு? ஓ சரி. இன்னைக்கா? ஆ ஓகே. யார் கௌரி? வள்ளியக்கா. என்னவா? அந்த பிள்ளைக்கு இன்னைக்கு பேசி முடிக்காமல் 50 பவுன் நகை பேசியிருக்காங்க. அங்கேருந்து 21 பவுனுக்கு தாலி போடுவேன்னு சொல்லியிருக்கா அவங்களுக்கு. கரு குளிச்சுட்டு வரேன், சாப்பாடு எடுத்து வைங்க. சித்தி, நேற்று கார்த்திக்கிட்ட கல்யாணத்தை பற்றி பேசுனீங்களா? இல்லைம்மா, தூக்கிட்டு போகிறதுக்கெலாம் அவன் சம்மதிக்க மாட்டான். தாலி எது கட்டுவோம்ல? அதெல்லாம் தூக்கிட்டு வந்த பிறகு கட்டுவான். அந்த பிள்ளையும் இவனை தான் கட்ட ஆசைப்படுவதானே. தாகாரியில் தான் உடம்புட கல்வை. அன்னைக்கு சண்டை போடும்போது கார்த்திக் தானே அவளை அங்கேருந்து கூட்டு வந்திருக்கான். ஆமாம் சித்தி, கடையில் உள்ள ஆள்லாம் சொல்லிச்சு. இவா இல்லைன்னா அவன் யாரையுமே கல்யாணம் பண்ண மாட்டாங்கண்ணே. நம்ம எப்படியாவது அந்த பிள்ளையை இவனுக்கு கட்டி வச்சிருவான். சித்தி, அந்த பிள்ளையை நான் கூப்பிட்டு வரேன். எங்கள் கார்த்திக்கிட்ட மட்டும் பேசி வைங்க. வேற கூப்பிட்டு வந்த பிறகு அவள் அழுதுட்டு இருக்கா, கல்யாணம் பண்ண மாட்டேன், அது இதுன்னு எதுவும் சொல்லி ஒதுங்கிடக்கூடாது. அவள் வந்துட்டா இவன் எப்படியும் கல்யாணம் பண்ணிடுவான். அதுக்கு பிறகு விட மாட்டான். அவள் வரணும். அதெல்லாம் வருவா. வரலனாலும் அவளை எப்படி வர வைக்கணுமோ அப்படி நாங்கள் வர வச்சுக்கிடுவோம். பிரச்சனை எதுவும் வந்துடாதுல கண்ணே. அவன் வக்கீல் தானே, பார்த்துக்கிடுவான். சித்தி, நீங்கள் சித்தப்பா குட்டி எல்லாரும் ஒரு 10 நாளைக்கு தேவையான துணி எடுத்துட்டு செல்வி வீட்டுக்கு போயிருங்க. ஏம்மா, நீங்களும் சித்தி கூட போங்க. ஏம்மா? பிள்ளைய காணையிலன்னொடனே நம்ம வீட்டுக்கு தான் தேடி வருவாங்க. அதனால நீங்கள் இங்கே யாரும் இருக்காண்டாம். தம்பி 10 நாளைக்கு வெளியே இருக்கணும். ஆமாம்மா, பிள்ளைய காணையில்னா சொந்தக்காரன் எவனும் சும்மா இருக்க மாட்டான். ஒரு 5-6 நாளைக்கு அப்படியே அலப்பறை பண்ணிட்டு தான் திரிவானுவேன். நம்ம எங்கேயாவது கோயிலில் வச்சு கல்யாணம் பண்ணிட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஆஜராகிட்டு அதுக்கப்புறம் தான் ஊருக்கு வர முடியும்.
சரிம்மா, அப்போ நாங்கள் எல்லாம் எடுத்து வைக்கோம். சித்தி அண்ணே ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா? அந்த பிள்ளை இல்லைன்னா அவன் செத்துருவாங்கண்ணே. சரி அப்போ ரெடியா இருங்க. இப்படி கூப்பிட ஏங்க நான் கார்த்திக் தம்பி. இதுல கார் விடலாமா? விடலாம் தம்பி, விடுங்க. ச்சீ, அனு, வேலைலாம் முடிஞ்சாமா? முடிஞ்சுக்கா. இன்னைக்கு பேசி முடிக்க போறவளமா? உங்க அம்மா எல்லாம் சொன்னாவம்மா. கொஞ்ச நேரம் வீட்டை தான் பேசிட்டு வந்தேன். சரிக்கா. அந்த தம்பி நல்லா உன்ட்டு பேசுவாங்களாமா? பேசுவாங்க. அதையும் உங்க அம்மா சொன்னவ. நல்ல பையன், அனுவ நல்லா பார்த்துக்கிடுவான். வேற அனு, நீனும் அங்க போய் உங்க அம்மையை மறந்துடக்கூடாது என்னம்மா? சரிக்கா. ஒத்தையில இருக்கவ பத்தியா அந்த பையன்ட்ட நீ தான் அம்மையை பத்தி நல்லா எடுத்து சொல்லி அங்கேயே உன் கூடயே கூட்டு போயிருன்னு. அது அப்படிதான் சொல்லியிருக்காவக்க. சரி சரி, நல்ல பையன். எனக்கு இப்போ நல்ல நம்பிக்கை வந்துட்டு. உங்க அம்மையை நினைச்சு ரொம்ப சங்கடப்பட்டேன் பத்துக்க. அம்மையை நல்லா பார்த்துக்கிடுவாங்க. சரிம்மா சரி, எனக்கு ஒரு ஃபோன் மட்டும் பேசணும். பிள்ளைகளுக்கு வச்சுக்கிட்டுறியாம்மா? சரிக்கா. செல்லக்குட்டி, வா வா வா. வரும்போது ஒரே அழுவ. அண்ணா கிட்ட தான் போன நீ. இப்ப அந்த ஆளு கிடக்கான். பேச ஆரம்பிச்சிட்டானாக்கா? இல்லம்மா, 1.5 வயசு ஆகு. அம்மன் கூட கூட முடக்கான். வேற அனு, அம்மா மத்தியானம் சாப்பாடு ஏதாவது கொண்டு வரேன்னாவளா இல்லைன்னா நம்ம தான் சமைக்கணுமாம்மா? சாப்பாடு பத்தி ஒன்றும் சொல்லலக்கா. சரி அப்போ ஒரு 10 மணி ஆகட்டு, ஃபோன் பண்ணி கேட்போம். இப்போ அங்கே தோட்டத்தில் பூ பறிக்கிட்டு கிடப்பாவளா இருக்க தானம்மா? ஆமாக்கா. நான் உள்ள போட்டா? சரிம்மா, நீ போ. நேரம் காலை 8 மணி. என்ன ஒரு 10 நிமிஷம் பாருங்கம்மா. ஆளே இல்லம்மாக்கா, ஒரு 2 செடி பறிச்சுட்டு போங்க. எம்ம ஞாராயிரம்மா. ஆளுக்கு ஒவ்வொரு செடி பறிச்சு போட்டு போங்கம்மா. எட்டு மணிக்கு என்ன வெயில் அடிக்கி? ஒரு 11 மணிக்குள்ளேயாவது பறிச்சிருவோமாக்கா? படபட நீ அத்து போடுவோம், பறிச்சிடலாம். ஸ்டெல்லா வீட்டில் இருந்தா இன்னைக்கு எல்லாரும் வருவாவ. இனி அங்கேயும் பார்க்கணும். இளவரசி அங்கேருந்து எப்போ வரவலாம் தெரியலக்கா. முத்து மாறிட்ட தான் கேட்கணும். அப்போ லேசா ஃபோன் போட்டு கேட்பமா இளவரசி? ஒருவேளை வீ சீக்கிரம் வரதா இருந்தா சோறு கறி வைக்கணும்ல. சரி மைனியா. வேணிக்கு முத்து மாறிக்கு லேசா ஃபோன் பண்ணி கேளுங்களாம். அண்ணா கேட்க. ரிங்கு போவு. யாருங்க? ராணியத்தை ஸ்டெல்லா. ஹலோ ராணியத்தை. முத்துமாரி, நான் அம்மா. சொல்லு மேம். மக்களே, ஸ்டெல்லா வீட்ல இருந்து எப்போ வரேன்னு சொன்னாவல? ஸ்டெல்லா உங்க வீட்ல இருந்து எத்தனை மணிக்கு வராவ? ஒரு 11 மணிக்குலாம் வந்துருவேன்னு சொன்னாவங்க. எம்மா 11 மணி போல வருவாங்களாம். சரி மக்கா, நாங்களாம் அப்போ அதுக்கு முன்ன வர பார்க்கோம். எம்மா நான் அப்ப அத்தை போய் கூட்டு வந்துடட்டா? முத்துமாரி, நான் இங்க தான் மக்களே இருக்கேன். காலையில
சரித்தே, பூலாம் பறிச்சிட்டீங்களா? இல்ல மக்களே, என்ன கொஞ்சம் கிடக்கு. இதே அப்ப சாப்பாடுக்கு ஹோட்டல்ல சொல்லிடுவோமா? வேண்டாமா, அது நல்லா இருக்காது. நாங்க இப்ப வந்துருவோம். ஏமா அப்ப நானும் வரட்டா? எங்க நானும் வரேன். ஏமா ஸ்டெல்லாவும் வரேங்க, நான் கூட்டிட்டு வரட்டா? ஐயா அவளா வேண்டாமக்கா. இங்க அடிக்க வெயிலுக்கு அவ 5 நிமிஷம் கூட நின்னுக்கிடமுண்டா. பாவம், நம்ம வேலை நம்மளோடி போட்டு அந்த பிள்ளையெல்லாம் போட்டு கஷ்டப்படுத்தப்படாது. சரிம்மா, அப்ப நான் கீழே தோட்டத்துல போய் மாட்டுக்கு மட்டும் ஒரு கட்டு புல்லு வெட்டிட்டு வந்துடுறேன். நீங்க பூவை பறிச்சுட்டு அப்படியே இங்க வந்துருங்க. சரிம்மா. எங்க நம்ம போறோமா? இல்ல ஸ்டெல்லா, எங்க அம்மா உன்னைய கூட்டு வராண்டான்ட்டாவ. நீ வீட்ல இருந்து வேலையை பாருமா, நான் மாட்டுக்கு ஒரு கட்டு புல்லு மட்டும் வெட்டிட்டு வந்துடுறேன். எங்க நான் வாரேங்க, எனக்கு ஆசையா இருக்கு. அங்க வெயிலா இருக்கும் ஸ்டெல்லா, நீலாம் நின்னுக்கிடமாண்டா. ப்ளீஸ்ங்க வாரேங்க. எப்பவுமே வீட்டுக்குள்ளே இருக்குது ஒரு மாதிரி இருக்கும் தெரியுமா? துணிலாம் அப்படியே கட்டுல கிடக்கு ஸ்டெல்லா, உங்க வீட்ல இருந்து வந்தா என்ன நினைப்பவ? அதான் கபோர்டு இருக்கலாங்க. இப்போ ஒரு நிமிஷத்துல பாருங்க, அவ்வளோத்தையும் உள்ள குத்தி இருத்தி நீட்டாய்க்கிற மாட்டேன். லூசு, எப்பவுமே இப்படித்தானே வைக்கா? யாராவது வீட்டுக்கு வரும்போதாவது ஒழுங்கா மடிச்சு நீட்டா வைக்கலாம்ல? யாராவது பார்த்தா என்ன நினைப்பவ? அதை இப்போ பூட்டி சாவி எடுத்துருவோம்ல, யாராலையும் திறக்க முடியாது. பார்க்க எப்படி நீட்டா இருக்கா? நல்லா நீட்டா இருக்குமா? நீட்டா இருக்கு. போமா? போவோம். சட்டையை போட்டு ஓடியாங்க. வெளியே சுத்தன்னா மட்டும் என் பொண்டாட்டி அடிச்சுக்கிட்டதுக்கு ஆளே கிடையாது. என்ன? ஆமா, அப்படியே ரொம்ப கூட்டிட்டு போறீல்ல, இங்க கிடக்க தோட்டத்துக்கு கூட்டு போறதுக்கே 100 வாட்டி கெஞ்ச வேண்டியதா இருக்கு. சரிண்ணா, உங்க வீட்டுல இருந்து கிளம்பிட்டாவலான்னு கேளு. அவ எங்க வர்றதுக்குள்ள நம்ம வீட்டுக்கு வரணும்ல? சரிங்க, கேட்க. என்ன நீ சாப்பிடலையா? சாப்பிட்டுக்கிறோம். சரி ஆண்டி. ஸ்டெல்லா, என்னடி? எம்மா எத்தனை மணிக்கு அங்க வாரிய? 11 மணிக்கு வந்துருவோமா சொன்னேம்ல? ஆமாம்மா, சும்மா கேப்பமேனு கேட்டேன். என்னம்மா சரி எல்லாரும்? நானும் பெரியம்மையும் அங்கே வரதுக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கம்மா. ஐஸு நான் காலேஜ் போகணுமா சாப்பிட்டுட்டு இருக்கா. அக்கா பிள்ளைக்கு சோறு கொடுத்துட்டு இருக்கா. இனி அப்பாவும் பெரியப்பாவும் வந்தோடனே பரப்பிட்டுட்டு வர வேண்டியதான். சரிம்மா, அப்போ பார்த்து வாங்க. சரி, அங்கே அவ்வளோலாம் என்ன செஞ்சிட்டு இருக்காள்வ? வந்துட்டாள்வளா எப்படி? ஆமாம்மா, அவியெல்லாம் வந்துட்டாவ. சரி, நான் வைக்கட்டா? சரி, நாங்களாம் வாரோன்னு தேவையில்லாம எதையும் செலவு பண்ணிட்டு இருக்காங்கட்டி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ மத்தியானம் இங்கே தான் சாப்பாடு அப்பாடெல்லாம் சொல்லி கூட்டுவா. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். உனக்கும் மருமனுக்கும் இங்கேருந்து சாப்பாடு வந்துடும். அங்கே வச்சு எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோன்னு. எம்மா, எங்கள் வீட்டில் உள்ள வெளுக்கும் சாப்பாடு கொடுக்கணும்னாம நாங்கள் இங்கேயே சமைக்கோம். ஏட்டி, நீ அவ்வளோலாம் போட்டு மாரடிச்சிட்டு கிடக்காத. சரிம்மா, நீ வை. ஏங்க, நமக்கு செலவு நிறைய ஆகும் பத்தியில, அதான் எங்கள் அம்மா அப்படி சொல்லியா. பாத்துக்க, நமக்குள்ள இதனால மட்டும்தான் சண்டை வருது. செல்லம்மா, ஸ்டெல்லா தானே ஃபோன் பண்ணியிருப்பா? ஆமாக்க, எப்போ வருவீன்னு கேட்கறது கிடைச்சா. அங்கே எப்போவா தானே போகிறோம், அதான் பிள்ளைக்கு ஒரே சந்தோஷம். நம்ம வரணும்லாம் அவள் சந்தோஷப்பட மாட்டாக்க, அவள் குடும்பம் அவ்வளோத்துக்கும் பொங்கி தட்டலான்னு சந்தோஷப்பட்டுட்டு இருப்பா. அவள் அனு அங்கே வரலாமா? ஏங்க, அவளையும் கூட்டு வர சொல்லணுமா? ஆமாம்மா, கூட்டு வர சொல்லணும். நம்மளாம் நல்லா பார்த்துட்டோம். அம்மா வீட்டில் உள்ளவையெல்லாம் பார்க்கணும் பத்தியா. ரகு வரானா? ராத்திரி வாரியான்னு கேட்டேன், வரலான்னா. இனிப்போ சாப்பிட வருவாங்களாம்மா, அப்போ லேசாக கேட்டு பார்க்கணும். ஐஸு போமா? சாப்பிட்டுட்டு போமா. போதா ஆண்டி. ராகுல், கிஃப்ட் வாங்குறதுக்கு ஏதாவது ஐடியா கொடுல? ரேஸ்மா, நம்ம எல்லாரும் நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து ஃப்ரேம் பண்ணி கொடுப்போமா? ரேசு, பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேம்மா. ஏம்மா, ஐஸை கொண்டு காலேஜில் விட்டுட்டு நானும் ராகுலும் அனுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்துறியானே. கிஃப்ட்லாம் எதுக்கிட்டி? அதான் செயின் வாங்கி வச்சிருக்கோம்ல. இல்லைம்மா, இதையே ஃபோன் பண்ணி நீயும் ஏதாவது வாங்கி கொடுன்னு சொன்னாவும்மா. ஆமாம்க்கா, வாங்கி கொடு, தம்பியும் கொஞ்சம் சந்தோஷப்படுவோம்ல. சரி சித்தி.
ஏட்டி காலேஜ் போயிட்டு மாதிரி கிஃப்ட்லாம் வாங்கினா நேராயிராதா? அப்போ நானும் ராகுலும் கிஃப்ட் வாங்க போகிறோம். இப்போ ரகு வருவாம்ல, ஐசா காலேஜுக்கு கூட்டிகிட்டு போக சொல்லுமா. ஏட்டி அவனை பார்த்தாலே பயப்படுவா. அதெல்லாம் ஒன்றும் பயப்பட மாட்டா. ஐசு ரகு ஒன்ன காலேஜ் கூட்டிட்டு போவானம்மா. வேண்டாங்க்கா, நான் ராகுல் கூட போறேன். பயப்படாதம்மா, ரகு ஒண்ணுமே சொல்ல மாட்டான். இவளுக்கு ஏதோ கிஃப்ட் எல்லாம் வாங்கணுமா, நேராகும். ரகுவும் வந்துட்டான். என்ன குண்டு திருதிருன்னு முழிச்சுக்கிட்டு நிக்கா? ரகு நானும் ராகுலும் வெளியே போறோம். நீ ஐசை கொண்டு காலேஜில் விட்டுருவியல. ராகு கூட்டிட்டு போல, கிஃப்ட் வாங்கணும். ரொம்ப முக்கியம். காலேஜ்ல கொண்டு விட்டுட்டு வா. எனக்கு இல்லல, அனுவுக்கு. அனுவுக்கா? சரி குண்டு போயிட்டு வா. கள்ள நாய், உன்னாலதான்ல அந்த பிள்ளை எனக்கு பிடிக்காம போகு. சரி சரி போ, நல்ல கிஃப்டா பார்த்து எடுன. ஓ மூஞ்சி. ஐசு வா மக்களே. ஆண்டி வாமா. வா. ஏம்மா ட்ரெஸ்? ஐசுமா ஷாலெல்லாம் பின் பண்ணலையே மக்கா, பைக்கில் சுத்திடக்கூடாது. சூப்பர். போ மக்களே. ஆண்டி போயிட்டு வரேன். சரி மக்களே, நல்லா பரிச்சை எழுது. சரி ஆண்டி. பிரம்மன் கூட ஒரு கண்ணதாசன் தான் உன்னை படைத்ததாலே உன் பேர் சொல்ல ஆசைதான், உள்ளம் முருக ஆசைதான், உயிரில் கரைய ஆசைதான், ஆசைதான் உன்மேல்